மாநில அரசாங்கம் ஒரு சட்ட மசோதாவை நேற்று சட்டமன்றத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நீட் தேர்வு அப்படிங்கறது ஒரு ஒட்டுமொத்த நுழைவுத் தேர்வுக்கே தமிழகத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி ஒரு மசோதா அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்கும், இதுல சட்ட ரீதியான சவால்களை நம்ம என்ன சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திரு விஜயன்? இது அடிப்படையா ஒரு முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான சட்டம். இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு வித்தியாசம் என்ன, ஜல்லிக்கட்டுல பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டும் தமிழ்நாடு சட்டமும் ஒரே என்ட்ரி கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல்ல இருந்து போடப்பட்டது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல்ல 25வது எண் வரிசை உள்ள ஒரு விஷயம் எஜுகேஷன்ல ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூஷன். அதாவது 63, 64, 65, 66 ஆஃப் தி யூனியன் லிஸ்ட் பார்லிமெண்டினுடைய பவர். அந்த பார்லிமெண்டினுடைய பவர் எக்ஸம்ஷன் இருக்கிறதுல தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது 1956 வந்தது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்த பிறகு கான்ஸ்டிடியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் காலேஜை வரன்முறைப்படுத்துறதுக்காக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த பவர் தனக்கு எடுத்துக்கிச்சு. இப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் மருத்துவத்துக்கும் டென்டல் காலேஜுக்கும் உள்ள எல்லா டென்டல் காலேஜுக்கு டென்டல் கவுன்சில் கரஸ்பாண்டிங்கா எல்லா விஷயங்களும், அதாவது சிலபஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், கரிக்குலம் எல்லாத்தையும் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. மாநில அரசுக்கு இப்ப அதிகாரமே கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல தான் ஒரு அமெண்ட்மெண்டா 6D 10D செக்ஷன் 10ல டி ஒரு செக்ஷன்ல தான் நுழைவு தேர்வு ஆல் இந்தியா பேசிஸ்ல ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. இது சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வரத்துக்கு முன்னாடி ஒரு மாநிலமும் ஒரு விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பிரைவேட் காலேஜ் எல்லாம் அவங்களும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுல என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அவங்க வேணுங்கிற ஆளுக்குமா பணம் வாங்கிட்டாங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை மார்க் நிறைய போடுவாங்க, இல்லாட்டி போடாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால இந்தியா பூராவுக்கும் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு சட்டப்பூர்வமா மத்திய அரசினுடைய சட்டமியற்றும் அதிகாரமாகிய லிஸ்ட் 1, அதாவது பார்லிமெண்ட் மட்டுமே சட்டம் இயற்றக்கூடிய சட்டத்துல போட்டதுனால இது கன்கரண்ட் லிஸ்ட்ல போடுற சட்டத்துல இருக்கிற ரெபுக்னன்சியை கெட் ஓவர் பண்ணாது. அதே இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டும் இந்த மாதிரி பொதுப்பட்டியல்ல போடப்பட்டிருந்தா அது விஷயம் வேற. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் சிறப்பு பட்டியல் பார்லிமெண்ட்டுக்கே மட்டுமே உள்ள அதிகாரத்துல 66வது என்ட்ரியில போட்டதுனால தமிழக அரசுக்கு அதை மாற்றத்துக்கு உரிமை இல்லை. ஸோ தமிழக அரசினுடைய கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல்ல போடக்கூடிய ஒரு சட்டம் இப்போது முயற்சிக்கின்ற சட்டமானது அடுத்த ஆல்ரெடி இருக்கின்ற மத்திய அரசினுடைய சென்ட்ரல் லிஸ்ட்ல உள்ள சட்டத்தை எந்த வகையிலையும் எடுக்க முடியாது. 254(1)ல பாத்தீங்கன்னா இட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ, இட் இஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெபுக்னன்சின்னு போடுவாங்க. ரெபுக்னன்சின்னா அதுக்கு புறம்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், நான் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக திரும்ப ஒரு முறை கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இவங்க மாநில அரசு மாற்றி இருக்கக்கூடிய அந்த MCA ஆக்ட்ங்கிற சட்டம் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது மத்திய அரசாங்கம் மட்டுமே அந்த சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் பெற்றது. மாநில அரசாங்கம் கையே வைக்க முடியாதுன்ற நிலை இருக்கா? கையே வைக்க முடியாது. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி வச்சாலே அது ரெபுக்னன்சின்னு சொல்லிடுறாங்க. எக்ஸப்ஷன் பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்குறதுங்கிறதுக்கு எந்த மாதிரி சட்டத்துல வாங்க முடியும்னா, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே ஒரு பொதுப்பட்டியல்ல ஒரு சட்டத்தை போட்டிருந்தாங்கன்னா மத்திய அரசு சட்டத்துக்கு புறம்பா ஒரு மாநில அரசு வேற மாதிரி வேணும்னா போடலாம். அப்படி போட்டா பிரசிடென்டினுடைய ஒப்புதல் வாங்கினா அது சரியா போயிடுங்கிறது. அதுதான் ஜல்லிக்கட்டுல PCA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ங்கிறது முழுக்க பாராளுமன்றத்தினுடைய சட்டமியற்றும் அதிகாரத்துல வர்றதுனால இந்த சட்டம் இது மாதிரி போட முடியாது. இது அடிப்படையிலேயே தவறான அட்வைஸ், இல்லாட்டி தவறான புரிதல், எப்படி வேணா சொல்லலாம். இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்படி இருந்தா போன வருஷமே இதை போட்டு தொலைச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? போன வருஷம் போடாம இந்த வருஷம் எதுக்காக போடுறாங்க? போன வருஷம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டினன்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க. அப்ப அதே அந்த ஒரு வருஷம் தள்ளி வைக்கிற ஒரு விஷயத்த ஏன் போன வருஷம் தமிழ்நாடு ஏன் பண்ணிருக்க முடியாது? அவங்களுக்கு பவர் இருந்தா. அதனால இப்போ
ஏதோ ஒண்ணுத்துல பண்ணிட்டதுனால இன்னொன்னுல பண்ணலாம்னு நினைச்சுக்கிறது ஒரு தப்பான விஷயம். இந்த ஒரு நீட் தேர்வு பற்றி நம்ம பேசணும். இதுல வந்து மத்திய அரசாங்க அதிகாரம் மட்டுமே இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம நீட் தேர்வு நம்முடைய கிராமப்புற மாணவர்களை அதிகமாக பாதிக்கும், இல்ல நம்மளுடைய மாணவர்களுக்கு நாம ஒரு விலக்கு இதுல பெற்று தரணும்னா சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ இந்த மசோதா ஒரு சரியான நடவடிக்கை இல்லாம இருக்கலாம். டாக்டர் சுமன் சதீஷ் செய்தது போல ஒரு 2 ஆண்டுகளுக்கு மட்டும் விலக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வேற எந்த சட்ட ரீதியான நடவடிக்கை மூலம் நாம் விலக்கு பெறலாம்? இது சட்ட ரீதிக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் விளக்கத்தை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல கூட ஒரிஜினலா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. ஒரு 3-4 வருஷமா தான் கிடையாது. தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த பொழுது தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து இவங்க நினைக்கிற மாதிரி கிராமப்புறத்துல கம்மியெல்லாம் வரல. தமிழ்நாடு என்ட்ரன்ஸும் இருந்தது, பிளஸ் குவாலிஃபையிங் எக்ஸாம் ரெண்டுத்தையும் சேர்ந்து 300 மார்க். 6க்கு பிறகு அது நீக்கப்படுகிறது. அந்த நான் சொல்லிடுறேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் டு மெடிக்கல் காலேஜ் வந்து கிராமப்புற ரூரல் ஏரியாஸ்ல இருந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அதனால இது முதல்ல ஒரு தவறான பதிவு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற மாணவர்கள் வந்து அதற்கான தகுதியை பெறணும்னா அதை ரொம்ப சுலபமா செய்ய முடியும். மாநில அரசு ரூரல் ஏரியாஸ்ல அதிகமா கோச்சிங் கிளாஸ் வச்சு பண்றது கஷ்டமே கிடையாது. இதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். சைனாவும் இந்தியாவும் ஒரே மாதிரியான சூழல், கிராமப்புறம் as well as சைஸ், பாப்புலேஷன் இருந்தது. அந்த ஒலிம்பிக்ல வந்து ஒரு 1960 எல்லாம் போகும்போது 2 பேருக்குமே 0 தான் மெடல் இருந்தது. ஆனா சைனால என்ன பண்ணாங்க, ஊரா அந்த ஒலிம்பிக்காக ட்ரையல் பண்றத அரசாங்கமே செய்து இன்னைக்கு ஒலிம்பிக்ல வந்து அதிகமான கோல்டு மெடல் வாங்குறது சைனா தான். இந்தியா இன்னும் 4-3 அந்த சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்டல. இதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மாநில அரசு முயற்சி செய்தால் ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு தகுதியான இல்ல சரியான ஒரு பயிற்சி அளிக்கிறதுக்கான ஜெனியூனா திங்க் பண்ணா கிராமப்புற மாணவர்கள் எந்த விதத்திலும் நகர்ப்புற மாணவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுடைய காம்பிடன்ஸை பெருக்க முடியும். அப்புறம் இந்த சட்டம் முழுசா இது இந்த என்ட்ரன்ஸ் பூரா இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அவசியம் இல்லை, தமிழ்ல கூட எழுத முடியும். ஏன்னா அது +2 சிலபஸ்ல இருக்கிறது. ஆக மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏதோ ஒன்று தடையா இருக்குன்னா அந்த தடையை நீக்கிறதுக்கு பயிற்சியை கொடுக்கணும். யாரு தடுத்தா அவங்களை பயிற்சியை கொடுக்கறத? பயிற்சியை கொடுத்து அவங்களை கம்ப்ளீட் வசத்தினாக்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மற்ற எல்லாரும் கூட பெரிய ஆளாயிடுவான். அதே இன்னைக்கு வந்து கிராமத்துல இருந்தோ இல்ல நகர்ப்புறங்கள்ல இருந்தோ எல்லா ஊர்ல இருந்தும் யாராவது ஒருத்தங்க அமெரிக்கா போறாங்கன்னாக்க அவங்க எம்எஸ் படிக்கணும் அப்படின்னாக்க டோஃபலும் ஜிஆரியும் எழுதுறான். அங்க போய் எப்படி எழுதுறான்? அங்க போய் தான் நான் கிராமப்புறம், எனக்கு டோஃபல்ல குறைச்சி ஒரு 10 மார்க் கூட கொடு, நான் கிராமப்புறம் எனக்கு வந்து ஜிஆரியில கூட கொடுன்னு கேட்கறான். இப்ப எழுதி பாஸ் பண்ணி தானே போறாங்க. ஆக ஒட்டுமொத்தமா காம்பிடன்ஸ் இருக்கிற இடங்கள்ல ஒலிம்பிக்கோ இல்ல இது மாதிரியான இடங்கள்ல காம்பிடன்ஸை வளர்க்கறதுக்கு தான் உதவி செய்யணும் வழிய காம்பிடண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவனை இன்காம்பிடண்டா ஆக்குறது தான் இந்த சட்டத்தினுடைய அறிகுறி. இத வந்து ஒரு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிங்க. ஏன்னா இவங்க யாருமே காம்பிடன்ஸ் ஃபெலோஸ் கிடையாது. காம்பிடன்ஸை ஒசத்தணும்னா முதல்ல செய்ய வேண்டியது சட்ட ரீதியெல்லாம் ஊற்றி முடுங்க வேண்டாம். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் கிராமங்கள்ல அதிகமான கோச்சிங் கிளாஸ் வைக்கலாம். கவர்மெண்ட் செலவு பண்ணலாம். ஐஐடில இருந்து ஒரு 100 பேரை இல்ல, நிச்சயமா அந்த மாதிரி சில பிராக்டிகல் அப்ரோச் நிச்சயமாக இருக்கு. ஏற்கனவே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் இதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதற்கான நடவடிக்கைகளும் மாநில அரசு எடுத்திருக்கு. பட் சட்ட ரீதியா, ஏன்னா இப்போ நம்ம மே மாசம் நடக்க போகுது, நம்ம பிப்ரவரியில இருக்கோம்னு சொல்லும்போது வேற ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா மாநில அரசாங்கம் கையாள? மாநில அரசுக்கு எந்த வழிமுறையும் கிடையாது. ஒரு பிராக்டிகல் அப்ரோச் எடுக்கிறது மட்டும் தான் இப்ப நம்ம முன்ன இருக்கிற வழி. அப்படின்னு வேற எந்த வழியும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சரியா 3 மாசம் போதும் அல்லது 2 மாசம் போதும். 2 மாசம் அந்த லீவ் வருது போது மார்ச் மாசம் முடிஞ்சிருக்கு +2ல. ஏப்ரல் அந்த பரீட்சை எப்ப வைக்கிறாங்களோ அந்த 1 மாசத்துல அவங்களுக்கு டெய்லி இதெல்லாம் வந்து கோச்சிங் கிளாஸ்ங்கிறது ஸ்கூல் மாதிரி வெவ்வேறு பாடம் கிடையாது. அந்த ரிப்பீட்டடா அதுக்கு ட்ரெயின் ஆகணும். எந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு கேள்வி எடுத்துக்கிட்டு இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் அவர்களுடைய தகுதியை கண்டிப்பாக பெறுவார்கள். அவர்கள் யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடியவர் அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருப்பது.